இந்த நாளிலேயும் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில வசனங்களை கவனிப்பதற்கு யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம், யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை கவனிக்கவிருக்கிறோம். யாக்கோப்பு 4:11 முதல் 13 வாசிக்கிறேன். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? 11-12 இந்த 2 வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள். இந்த வசனங்களை நாம் கவனிக்கும் போது ஏற்கனவே அவர் சொல்லுகிறார், யாக்கோப்பு சொல்லுகிறார், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் என்று சொல்லுகிறார். 3:2 கவனிங்க. 3வது அதிகாரம் 2வது வசனம், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். தன்னையும் சேர்த்து தான் சொல்றார். யாக்கோப்பு இதை எழுதும் போது தன்னையும் சேர்த்து சொல்றாரு. நாம் எல்லாரும், நாம் நீங்கள் எல்லாரும் என்று சொல்லவில்லை. சபையாரை பார்த்து சொல்லவில்லை. கை நீட்டி விரல் சூண்டி சொல்லவில்லை. மாறாக நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த விஷயத்தை பேசும்போது நான் எல்லாத்தையும் தேர்ச்சி அடைஞ்சதுனால பேசுறேன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நானும் குறை உள்ளவன் தான். ஒருவேளை பேசினாலும் சில நேரங்களில் இதெல்லாம் தெரிந்து பேசி மற்றவங்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய போதகனாக இருந்தாலும் நானுமே சில நேரங்களில் தவறத்தான் செய்கிறேன். நம்ம எல்லாரும் பல விஷயங்களில் தவறுகிறோம். இந்த வேத வசனத்தில் நமக்கு சில தடுமாற்றங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது என்ற சிந்தையோடு நாம் இந்த வேத வசனத்தை அணுக வேண்டும். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். இப்போ ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். என்னெல்லாம் அப்படி பேசுகிறோம்? நம்ம ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசுவது எப்படி? ஒருவருக்கொருவர் குறை சொல்லுகிறோம் இல்லையா? we criticize others. நம்ம ஒருவருக்கொருவர் குறைகளை பேசுகிறோம். அப்புறம் குறை சொல்றது, குறைகளை கண்டுபிடிக்கிறோம். நம்ம எல்லாருமே குறை கண்டுபிடிக்கிறதுல சிலர் ரொம்ப திறமைசாலிகளாக கூட இருப்பாங்க. அவங்களுக்கு சீக்கிரம் குறை தெரிஞ்சிடும். கண்ணில் நிறைவு தெரியாது, ஆனால் குறைகள் தெரியும். நம்ம எல்லாருக்குமே பொதுவாக குறை தான் முதல்ல தெரியும் நிறைவை விட. ஆனால் சிலருக்கு இருக்கக்கூடிய திறமை, அபாரமான திறமை, அவர்களுக்கு குறைகள் நன்றாக தெரியும். இன்னும் ஒன்று இருக்குது, புரணி பேசுவது அல்லது புறங்கூறுதல் என்று ஒன்று இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதீர்கள். புரணி பேசுதல் அப்படின்னா என்ன? 2 பேர் இன்னும் ஒருவர் இல்லாத போது அந்த 3வது நபர் இல்லாதவரை குறித்து நம்ம என்ன செய்வோம்? நிறைய இல்லாததும் பொல்லாததும் சொல்லுவோம். இல்லாததையும் சொல்லுவோம், பொல்லாததையும் பேசுவோம். அதுக்கு பேர் என்ன? புறங்கூறுதல், புரணி பேசுதல் இல்லையா? அப்படி ஒன்று இருக்கு. பிறகு அவதூறுகளை பரப்புவோம். உண்மைக்கு புறம்பான அல்லது நாம கற்பனை செய்யக்கூடிய சில விஷயங்களை, அந்த கற்பனைகளுக்கு ஆதாரம் இருக்காது, ஆனால் நாம் பரப்புவோம். இதுக்கு பேர் என்ன? வதந்திகளை பரப்புதல் அல்லது அவதூறு பரப்புதல். இதுவும் நம்ம ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக செய்கிறது தான். பிறகு நம்ம கோள் சொல்லுவோம். கோள் சொல்வது என்றால் என்ன? கோள் சொல்றதுன்னா என்ன? ஒருத்தருடைய செஞ்ச காரியத்தை
இன்னொருவர்கிட்ட அதை அவங்கள மாட்டி விடணும், அவங்களுக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கணும், நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், நமக்கு நாம நல்லவங்களாயிக்கணும், ஒரு பரிசோ பாராட்டோ நமக்கு வேணும் அப்படிங்கிற லாப நோக்கத்தோட கணக்கு போட்டு அவங்க செஞ்சது உண்மையாக கூட இருக்கும், சரியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க மேலே சேற்றை அள்ளி இறைச்சி அவங்களுடைய பேரை கெடுத்து நான் நல்லாகணும் நல்லவனாகணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அங்கே தான் என்ன வருது, கோள் சொல்லுதல் அப்படிங்கிறது வருது. சரி, விமர்சனங்கள் அப்படின்னா என்ன? ஒருவருடைய நடவடிக்கையோ அல்லது அவங்களுடைய செயலையோ அல்லது அவங்களுடைய பேச்சையோ நாம் பரிகசிக்கும் விதமாக, இப்போ மீம்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்கன்னு சொல்கிறாங்க, இப்படி பல விஷயங்களை சொல்லி அதை நகைச்சுவைக்காக அல்லது நம்முடைய சந்தோஷத்துக்காக அல்லது நம்முடைய நமக்கு கூடுதல் அதை விட அறிவு இருக்குது, எனக்கு அந்த நபரை விட அந்த விஷயத்தில் எனக்கு அதை விட நிறைய தெரியும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு பல்வேறு விமர்சனங்களை நாம் செய்வோம். அது விமர்சிப்பது. பிறகு பழி போடுவது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசுகிறோம் இல்லையா, இதில் பழி போடுவதுன்னு ஒன்று இருக்கு. இந்த பழினா என்ன? ரெண்டு பேருமே சம்மந்தப்பட்டிருப்பாங்க, ரெண்டு பேருமே அந்த தவறில் பங்கு வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, ஒருவர் மேலே பழியை போடுவாங்க, அவங்க தப்பிக்க நினைப்பாங்க. கணவன் மனைவி என்று வைத்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகள் ஏதாவது தவறு செஞ்சிருவாங்க, 4 பேர் அசிங்கமாக பேசிடுவாங்க. அப்போ உடனே என்ன செய்வார், அது வரைக்கும் என் பிள்ளை நான் சொல்கிறபடி எல்லாம் கேட்கும், என்ன மாதிரியே இருக்குதுன்னெல்லாம் பேசியிருக்கிறவர் இப்படி சொன்னோன்னு என்ன செஞ்சுருவார், பாருவோம் பிள்ளைய நீ தான் கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அப்படியே அப்பட்டமாக பழியை யார் மேலே போட்டுருவார், மனைவி மேலே போட்டு தப்பிக்க பார்ப்பார். தப்பிச்சிருவாரா? அவர் வேணா தப்பிச்சுக்கலாம், வீட்டில் பெரிய சண்டையை போட்டு சத்தம் போட்டு பெருசாக பயமுறுத்தி தப்பிக்கலான்னு, நிஜம் அது கிடையாது, தப்பிக்க முடியாது. பழி போடுவது, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர், அதில் இதெல்லாம் வருது. அப்புறம் இன்னொன்று இருக்குது, முறுமுறுப்பத்தல். ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் முறுமுறுப்பது. நான் இப்போ நிறைய விஷயம் சொல்லிட்டேன் பாருங்க. முறுமுறுக்கிறதுனா என்ன? அவங்க செய்யறது, ஒருத்தர் செய்யறது நமக்கு பிடிக்காது, நம்மளை வேற விதமாக செய்யறதுக்கு அவங்க ஒருவேளை கட்டாயப்படுத்தலாம் அல்லது அவங்க ஒருவேளை வற்புறுத்தலாம். இது போன்ற நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், நமக்கு பிடிக்காததுனால, அவங்க செஞ்சது பிடிச்சிருக்காது, அவங்க சொன்னது பிடிச்சிருக்காது, அவங்க நடத்த பிடிச்சிருக்காது, ஆனால் நமக்கு வெளிப்படையாக அவங்கள்ட்ட நேரடியாக சொல்ல தைரியம் இருக்காது. நம்ம உடனே என்ன செய்வோம், மனசுக்குள்ளேயே முறுமுறுன்னு நம்ம எதையாவது சொல்லிக்கிட்டே நடப்போம். அவங்களுக்கு கேட்காது, ஆனால் அடுப்புக்கு கேட்கும், பாத்திரத்துக்கு கேட்கும், கரண்டிக்கு கேட்கும், ஆளுக்கு மட்டும் கேட்காது. பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கும் போது அந்த கண்டக்டர் ஒருவேளை சில்லறை கொடுன்னு இருப்பார், உடனே அந்த சீட்டுக்கு மட்டும் கேட்குற மாதிரி இவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கண்டக்டர் கேட்காது. முறுமுறுப்பு, இதெல்லாம் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் தான், சரிதானா? இப்படி பல விஷயங்கள் வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 50வது சங்கீதத்தில், சங்கீதம் 50, நீ உட்கார்ந்து உன் தாயின் மகனுக்கு விரோதமாய், 20வது வசனம் 50:20, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல நான் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். அப்ப நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் ஆண்டவர் கவனிக்கிறார். He is a listener of every conversation. நீங்க பேசுற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு விஷயத்தையும்
ஆண்டவர் ரகசியமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்போ நாம பேசின வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்க முறுமுறுத்தது பக்கத்துல யாருக்கும் கேட்கல. உங்க வீட்டுக்காரருக்கு விரோதமா நீங்க அடுப்போரமா நின்று அல்லது பாத்திரம் கழுவும் போது முறுமுறுத்தது வேற யாரும் கேட்கல, ஆனா ஆண்டவர் கேட்டார். எல்லாமே ஆண்டவர் கேட்டார். அப்ப நம்ம பேச்சை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். வேத வாக்கியத்துல நீதிமொழிகள் எழுதியிருக்குது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது. நீங்க ரொம்ப நேரம் பேசுறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, நிச்சயமா அதுல பாவம் அன்னைக்கு செஞ்சிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. நம்ம போன் பேசுறோம் பாருங்க ரொம்ப நேரம், அதுல கூட கவனமா இருக்கணும். கொஞ்சம் பேச்சை குறைக்கணும். இந்த பேச்சினால பல நேரங்களில் பிரயோஜனமே கிடையாது. அலப்புகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாவற்றையும் குறித்து பலன் உண்டு, வீண் பேச்சு வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. எல்லாவற்றையும் குறித்து ஏதாவது ஒரு விஷயம் பிரயோஜனம் இருக்கு, ஆனா வீண் அலப்புதல் ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால பேச்சை குறை, வேலையை கூட்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க அந்த காலமே. நாம இந்த விஷயத்துல நம்முடைய நாவை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நம்ம எல்லாரும் அநேக விஷயங்கள்ல தவறுகிறோம். பேசுகிற என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஒருவன் சொல் தவறாதவனாயிருந்தால் இங்க பேச்சுல தான் ரொம்ப முக்கியம். பக்தியை எதை வச்சு அளக்கலாம் அப்படின்னு சொல்லி யாக்கோப்பு சொல்றாரு. எதை வச்சு அளப்பீங்க? உங்களுடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு எதை வச்சு அளப்பீங்க? 1வது அதிகாரத்துல 1வது அதிகாரம் யாக்கோப்பு 1:27 நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த பக்தியை அளக்கிறதுக்கான ஒரு அளவுகோல் இருக்குது. 26 மன்னித்துக் கொள்ளுங்கள், 26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவன் தேவ பக்தி வீணாயிருக்கும். இது நான் சொல்லல, பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட மாறாத தேவனுடைய வார்த்தை. நீ உன் நாவை அடக்காமல் உன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணிக்கொண்டால் உன் தேவ பக்தி வீணாயிருக்கும். அப்ப நாவடக்கத்துல தான் அது இருக்கு. இந்த நாவு ரொம்ப பொல்லாங்கானது, அது பயங்கரமானது. நிறைய எழுதியிருக்கு. 3வது ஒரு அதிகாரமே அதற்காக செலவிடப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அடக்க முடியும், அடக்கியிருக்காங்க இல்லையா? யானையா இருந்தாலும், சிங்கமா இருந்தாலும், புலியா இருந்தாலும், பாம்பா இருந்தாலும், இல்ல கொடிய மிருகங்களா இருந்தாலும் அவைகளெல்லாம் அடக்கியது உண்டு, பழக்கியது உண்டு, மனுஷன் கட்டுப்படுத்திடுறான். ஆனால் தன்னுடைய சொந்த நாவை அடக்க ஒரு மனுஷனுக்கும் முடியாது. தன்னைத்தானே அடக்க முடியாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும், அப்படித்தான் எழுதியிருக்கு. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் நம்முடைய முழு வாழ்க்கையையும் நாசமாக்கக்கூடியதுமா இருக்குது. எலும்பில்லாத ஒண்ணு, ஆனா அது ரொம்ப மோசமானது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. 8வது வசனம், அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. ஆக இதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். இன்னைக்கு நீங்க ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள் அப்படின்னு சொல்றார். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசாதிருங்க. இப்படி பேசுனீங்கன்னா என்ன நடக்கும்? சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன். நம்ம எத்தனையோ நேரங்கள்ல 2 பேர் சேர்ந்தா இன்னொரு ஆளை பத்தி தான் பேசுறோம். பேசாம இருக்க முடியுமா? இன்னொரு ஆளை பற்றி பேசாம இருக்க முடியாது. இப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்க, நீங்க வீட்டில் இருக்கும்போது ஒருவேளை என்னை பத்தி பேசுவீங்க, இன்னைக்கு கேட்ட செய்தியை பத்தி பேசுவீங்க. பாஸ்டர் இப்படி சொன்னாரு, ஊழியக்காரர் இப்படி பேசினாரு, அடுத்து சொல்வாரு, சபையை சார்ந்து பல விஷயங்கள் பேசுவீங்க. அதுல எல்லாரையும் ஒருத்தர் ஒன்று சம்பந்தப்பட்டதாக இருக்கும். பேசக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஒருவரை குறித்து இன்னொரு வர்க்கத்தில் பேசக்கூடாதுன்னு சொல்லலை. பேசுவதெல்லாம் பேசலாம், ஆனா விரோதமா பேசுறதில் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கு. விரோதமாய் பேசாதிருங்கள். பேசாம இருக்க முடியாது. சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டே இருப்போம். முதலமைச்சரை பற்றி பேசுவோம். நமக்கு
ஒருவேளை நம்மை ஆளுகிறவர்களை பற்றி பேசுவோம், நடைமுறைகளில் வரக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். பேசக்கூடாது என்பதல்ல, விரோதமாய் பேசுவது. அதிலும் முக்கியமாய் நம்மோடு கூட நெருக்கமாக பழகின ஒரு சபை, ஒரு சங்கம், ஒரு சமூகம், நம்முடைய குடும்பம், இவர்களோடு நம்ம பழகி இருக்கிறோம் பாருங்க, இவர்களுக்கு விரோதமாய் பேசுவது தான் முக்கியமானது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நான் விரோதமாக பேச போகிறதில்ல. அவரை எனக்கு தெரியாது, என்ன அவருக்கு தெரியாது, அவர் எப்படியோ, என்ன நிறமோ, எங்கே இருக்கிறாரோ, என்ன செய்கிறாரோ தெரியாது, நம்ம பேச மாட்டோம். ஆனால் நம்ம பேசுவோம். யாரை பற்றி பேசுவோம்? எனக்கு பழக்கமானவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என் கூட வேலை செய்கிறவங்க, எனக்கு சம்பந்தப்பட்டவங்க, என் கூட எனக்கு அறிமுகமானவங்க, என் குடும்பத்தில் உள்ளவங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்களை பற்றியெல்லாம் நம்ம பேசுவோம். அங்கே தான் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி விரோதமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி. 5வது வசனம், பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். பாத்தீங்களா? பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். இவங்கெல்லாம் பாருங்க, தனிப்பட்ட விரோதி அல்ல. நான் இங்க இது ஒருவேளை தாவீதின் சங்கீதம், தாவீது எடுத்த ஒரு தனிப்பட்ட தீர்மானம்னு வச்சுக்கிட்டா கூட, தாவீதுக்கு இவர்கள் தனிப்பட்ட விரோதி கிடையாது. இவங்க பொதுவான அபிஷியல் எனிமீஸ். இவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காதவர்கள். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன் அப்படின்னா வாள் எடுத்து வெட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்க கூட நான் ஒட்டு உறவை வச்சுக்கிட மாட்டேன். அவங்க கூட நான் எந்த விதத்துலையும் எந்த ஒரு காரியத்தையும் நான் பலப்படுத்திக்கிட மாட்டேன், ஒதுங்கிக்கிடுவேன் அவங்கள விட்டு. அதுதான், அதில் நான் உறுதியாக இருப்பேன். அவங்க கூட சேர்ந்து பேச மாட்டேன், சமாளிக்க மாட்டேன், சமரசம் செய்ய மாட்டேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். நாம் சில விஷயங்கள் கவனிக்கணும். இப்போ எங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் யூடியூப்பில் நிறைய ஊழியக்காரங்களை பற்றி, ஊழியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்படி இதெல்லாம் பேசலாமா? அப்படி பேசலாமா? அப்படி பேசுறது சரியா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். அப்படியெல்லாம் பேசுகிறாங்களே. இப்போ நியாயம் தீர்க்காத அப்படின்னு சொல்கிறார், அதாவது குற்றப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறார். நியாயம் தீர்க்காதனாலே நமக்கு புரிய மாட்டேங்க. முதல்ல அதை உங்களுக்கு எளிமையாக சொல்லிடுறேன், குற்றப்படுத்தாத. அதான் அர்த்தம், குற்றப்படுத்தாத. அதுதான் இங்கேயும் எழுதியிருக்குது. உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி சகோதரனை குற்றப்படுத்தாத, அதான் நியாயம் தீர்க்கிறது. இப்போ குற்றப்படுத்தலாமா? சில குறைகளை சொல்லலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேதாகமத்தினுடைய வெளிச்சத்துல சில விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை கவனிங்க. அங்கேயும் குற்றவாளின்னு தீர்க்காத, மற்றவங்களை நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்குல்ல. 6வது வசனத்தை பாருங்க. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை விதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். அப்போ இந்த நாய்கள் ஏது, பன்றிகள் ஏது அப்படின்னு என்ன செய்யணும்? நாம கண்டுபிடிக்கணுமா இல்லையா? நீங்க அதை சொல்லுங்க. நீங்க முத்த போடாம இருக்கணும்னா நாய்க்கு முத்த போடக்கூடாது. முத்த பற்றியும் உங்களுக்கு தெரியணும், நாயை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், பரிசுத்தத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், பன்றியை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு நீங்க பரிசுத்தம் எதுன்னு தெரியலன்னா எடுத்து பன்றின்னு தெரியாமலேயே பன்றிக்கு போட்டுருவீங்க. முத்துக்களை எடுத்து நம்ம பாட்டுக்கு போட்டுருவோம். அப்போ அதனால பாருங்க, இங்க நிதானிக்க வேண்டியது இருக்கிறது. நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் நிதானிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நிதானிப்பது வேறு, நியாயம் தீர்ப்பது, குற்றப்படுத்துவது என்பது வேறு. நான் சொல்லுவது புரியுதா? Discerning is totally different from
ஜட்ஜிங் பீப்புள். நீங்க நிதானிக்க வேண்டும். எது பன்றி, எது நாய், எது பரிசுத்தம், எது முத்து என்று நீங்கள் அறிந்திராவிட்டால் நீங்க தப்பு பண்ணிடுவீங்க. ரோமர்கள் எழுதின நிறுவம் 16ஆம் அதிகாரம், ரோமர் 16 17 18 கவரிங்க. ரோமர் 16 17 18. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் அபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே என்ன செய்யணுமா? நீங்க உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருக்க விரும்புகிறேன். நன்மைக்கு எப்படி இருங்க? ஞானிகளா இருங்க. அப்படின்னா என்ன சொல்றாரு? சிலர் உங்களை வேத வசனத்தை புரட்டி பேசி உங்களை வஞ்சனையா சத்தியத்திலிருந்து புரட்டிடுவாங்க. நீங்க அவங்கள குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாரு. அப்படியானா என்ன செய்யணும்? நாம நிதானித்தால் தானே முடியும். யார் நம்மை வேத வசனத்தை கொண்டு நம்மை வஞ்சிக்கிறார்கள்? அங்க எழுதியிருக்குது, பிரிவினைகள் இடரல்களை உண்டாக்க குறித்து எச்சரிக்கையார்கள். தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களை விளக்குறதுக்கு கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் அப்படிப்பட்டவர்கள் உங்களை நயவசனிப்பினாலும். நயவசனிப்புனா என்ன? நயவசனிப்புனா அழகான கவர்ச்சிகரமான பேச்சினால. இச்சக வார்த்தைனா என்ன? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசி, அதான் இச்சக வார்த்தை. பழைய தமிழ். இதை நாம் அன்றாட பழக்கத்துக்கு நம்ம பேசலை. இச்சக வார்த்தை அப்படின்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பேசுறது, உங்களுக்கு பிரியமா பேசுறது. அப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு எனக்கு இப்படி தேவையா இருக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க அப்படின்னா உடனே கண்ணை மூடி 5-6 வாக்குத்தத்தங்களை சொல்லி உங்களுக்கு அப்படியே ஆண்டவர் இப்பவுமே இறக்கி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஜெபம் பண்ணி அப்படியே போனா நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? பாக்கெட்டில் அப்படியே கையை விட்டு இவரை நம்ம சும்மா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 500 ரூபா 2 தாளை எடுத்து அவர் கையில் கொடுத்து நல்லா ஜெபம் பண்ணிக்கிடுங்க பாரு, நல்லா உனக்காக இது மாதிரி ஜெபம் பண்ணுறேன்னு அவரும் வாங்கிட்டு போயிடுவார். உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஆண்டவருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும்னு. நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உனக்கு ஒரு ஊழியக்காரர் வர்றாரு, இப்படியே சொல்றார். ஆனால் ஏன் உனக்கு எதை சொல்லித்தரணும்னு அவருக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டார். உன்னை இப்படியே சத்தியத்திலிருந்து விலக்கி உன்னை கொண்டு போயிடுவார். ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் சிறியோரையும், அவருக்கு பயந்த சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். யாருடைய சிபார்சும் இதுக்கு தேவையில்லை. நீயும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒன்று கூட கேட்க வேண்டியதில்லை. அவருடைய பேங்கு, அவருடைய கவர்மெண்ட் ரொம்ப நீதியான கவர்மெண்ட்டுங்க. உனக்கு என்ன கொடுக்கணுமோ கம்ப்யூட்டரை விட ரொம்ப நீதியாக கரெக்டாக வந்து சேர்ந்துடும். வேலையெல்லாம் எப்படி கர்த்தருக்கு பிரியமா நாம நடப்பது, அவருடைய உத்தமமான வழியில் எப்படி நடப்பது என்பதில் தான் இருக்கணும். நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? நீங்க நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருங்கள். உன் வாழ்க்கையில உனக்கு எதை கற்றுத்தரணுமோ அந்த கர்த்தருடைய வழியை கற்றுக் கொடுக்காம உங்களுக்கு இச்சக வார்த்தையினால உங்களை திசை திருப்பி போயிடுவாங்க. அப்புறம் உங்கள்கிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசுவாங்க. அப்புறம் உங்கள் கூட விடிய காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரை என் கூட ஜூம் ப்ரேயரில் சேர்ந்துக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இப்படி ஃபோனை வச்சுக்கிட்டு கக்கூசில் போய் உட்காந்துக்கிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பீங்க. இதுதான் ஜூம் ப்ரேயர். இந்த வேலையெல்லாம் செய்கிறத விட்டுட்டு தேவனுக்கு பிரியமாக நடக்கணுமே, அதனால இந்த வேலை செய்யக்கூடாது. இது மாதிரி நீ ஜாக்கிரதையா இல்லைன்னா நீ விழுந்துருவ. அப்ப நிதானிக்க சொல்றார். இன்னும் ஒரு வசனத்தை பாருங்க, சிலரை குறித்து அவரே சொல்றார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில்
பவுலே சிலரை பற்றி சொல்றார். 19:20 வசனத்தை கவனிங்க. 19:20. இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். டேமேஜ் பண்ணிட்டாங்க. சேதப்படுத்திட்டாங்கன்னா விபத்துக்குள்ளாக்கிட்டாங்க. முட்டி மோதி சுக்கு நூறா சின்ன பின்னமாக்கிட்டாங்க. எதை? விசுவாச வாழ்க்கைய. இதுக்கு காரணமாயிருந்த சிலரை பாருங்க. எமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இப்ப நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் சகோதரருக்கு விரோதமா பேசுறதா? இப்படி பேசலாமா? நான் சில ஊழியக்காரர்கள் யூடியூப்ல வர்றதை நான் பாராட்டுறேன். என்னால் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஊழியம் எனக்கு இல்லை. ஆனால் சிலர் தைரியமா சில தப்பிதங்களை உணர்த்தி பேசுறாங்க. விளம்பரத்துக்காக செய்யலை. சிலர் எல்லாரும் விளம்பரத்துக்காக செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் நல்ல நோக்கத்தோட தேவனுடைய ஜனங்கள் சீர்கெட்டவர்களாய் மாறிவிடக்கூடாது, அவர்களை அதிலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில ஊழியக்காரர்கள் என்று பொய்யான வேஷம் தரித்து நடக்கிறவர்களை அடையாளம் காண்பித்து கொடுக்கிறார்கள். தவறில்லை, செய்யணும் தான் எழுதியிருக்கு. பேர் வர போட்டிருக்கு. இவனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். இவங்களை நீங்க பின்பற்றினீங்கன்னா நீங்க அவங்கள போல உங்க விசுவாசத்தின் கப்பலை சேதப்படுத்திடுவீங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றார். இது ஒரு இடத்துல இல்லை. 2 தீமோத்தேயு பாருங்க. அங்க 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கவனிச்சீங்கன்னா 17, அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். அப்ப நிதானிக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. ஊழியக்காரரை நிதானிக்கணுமா? நிதானிக்கணும். அவருடைய உபதேசத்தை நிதானிக்கணுமா? ஐயோ நிதானிக்கணும், கட்டாயம் செய்யணும். இது எது அல்ல? நியாயம் தீர்ப்பது அல்ல, இது குற்றப்படுத்துவதல்ல, இது கட்டாயம் செய்யணும். இவருக்கு என்ன, யாரோ எப்படி பேசிட்டு போறாங்க, அவர் பாட்டுக்கு வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லக்கூட முடியாதுங்க. அப்படின்னா பவுலும் விட்டு இருக்கணும். இதெல்லாம் எழுதியிருக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையில பரிசுத்த ஆவியானவர் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இவங்களுடைய பேரெல்லாம் போட்டு எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு பிறகும் அவங்களுடைய பேரெல்லாம் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில உங்களுக்கு இடையூறு செய்கிற சிலர் 4ஆம் அதிகாரம், அதே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் தேமாயி பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டான். ஒரு தேமாவை பத்தி எழுதுறாரு பாருங்க. அந்த தேமா ஒரு ஊழியக்காரருங்க. ஒரு காலத்துல வல்லமையான பிரசங்கியார். அநேக மக்களை கவர்ச்சிகரமா பேசி ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினவர் தான். ஆனா அவர் ஒரு காலத்துல என்ன போயிட்டாரு? உலகத்தை நேசிச்சு பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போயிட்டார். அவருக்கு திடீர்னு யூனிவர்சிட்டி கட்டணும்னு ஆசை வந்துருச்சு, கல்லூரி கட்டணும், ஏழை எளிய பிள்ளைகளை கொண்டு வந்து அதில் சேர்க்கணும், அப்புறம் என்னமோ பங்காளர் திட்டம்னு சொல்லி வசூல் பண்ணி அதை வச்சு நிறைய செய்யணும். ஆசை வந்துடும் இல்லை, பணம் சும்மா கொட்டுன்னு அவங்க வயலில் கொட்டும் இல்லை. அப்போ யூனிவர்சிட்டியே கட்டுவாங்களே, கட்டுவாங்க. ஆனால் இந்த ஏழை எளியவங்க காலை நீட்டவே முடியாது அந்த இடத்துல. அப்போ பிரபஞ்சத்தின் மேல ஆசை வச்சிருவாங்க. அவங்க எவ்வளோ பெரிய சேதம் அவங்க மூலமா நடக்கும். சில ஊழியக்காரர்கள் விட்டு போன தீமை இன்னும் 4 தலைமுறை ஆனாலும் அதை சரி பண்ண முடியாது. அவ்வளவு தீமையை விட்டுட்டு போயிட்டாங்க. தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போயிட்டாங்க. என்ன ஒரு ஊழியக்காரரை பத்தி பேசியிருக்கு. இதெல்லாம் தேவைதான். இதை சொல்வது தவறு இல்லைங்க. இப்படி சொன்னா தான் 4 பேர் உருப்பட முடியும். அதனால சில ஊழியர்கள் இதை சொல்றாங்கன்னா நல்ல நோக்கத்தோடு அதை நாம் நியாயம் தீர்க்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா வேதம் அதுக்கு ஆதாரம். 3 யோவான்ல இன்னும் நீங்க கவனிச்சிங்கன்னா அங்க 1-2 பேரை பத்தி இவர் மட்டுமா சொல்றாரு, அவரும் தான் சொல்றாரு. யோவான் ரொம்ப அன்பின் சீஷன், அவருக்கு பேரு. ரொம்ப அன்பு நிறைஞ்சவர், கனிஞ்ச அன்பு உள்ளவர்.
3 யோவான்ல 9:10 நீங்க கவனிச்சீங்கன்னா, நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. சபையில ஒருத்தர் எப்பவுமே எலெக்ஷன் வைக்கணும், எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறார். தியோத்திரேப்பு, இவரை பற்றி அங்க எழுதியிருக்கு, ஜாக்கிரதையாயிரு இவங்களை பற்றி. அதனால ஆனபடினால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். ஆக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு. ஒருத்தரை பற்றி எழுதுறாரு பாருங்க, தியோத்திரேப்பு, இந்த ஆளு ரொம்ப சபையில ரொம்ப ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு பொதுவாகவே எழுதுறாரு சபையில் உள்ள ஒருத்தரை பற்றி. ஏன்னா இவர் பொதுவா குற்றம் செய்யறாரு, பொது குற்றம் செய்யறாரு, எல்லாருக்கும் சேதத்தை கொண்டு வர்றார். அப்ப பொது இடத்துல என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அவருடைய தவறை சுட்டி காண்பித்து அநேகரை பாதுகாக்க வேண்டியதா இருக்கிறது. இது தவறல்ல, இது செஞ்சுதான் ஆகணும். இது மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். இப்போ பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 2 அம்மாமாரை பற்றி பேசுகிறார். சபையில் 2 அம்மாமார் இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு எழுதுறார். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். ஆக ஜாக்கிரதையா இதெல்லாம் சொல்றது நமக்கு வேணுங்க. நமக்கு நிதானிக்கக்கூடிய ஒரு பகுத்தறியக்கூடிய ஒரு மனது நமக்கு வேண்டும். எது சரி, எது தீமை, எது நன்மை என்று, எது வேதத்தின் அடிப்படையிலானது, எது வேத வசனத்துக்கு புறம்பானது என்பதை நாம தீர்மானிச்சு நிதானிச்சு விசாரிச்சு எடுக்கணும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்குல்ல. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இதை நிதானிக்கிறது தப்பு இல்லை. பிறகு சிலரை நேரடியா அவங்க தப்பிதத்தை உணர்த்துறது குற்றப்படுத்துறதா இருக்காது. அதுக்கு உதாரணம் காமிக்கிறேன் பாருங்க. யாக்கோப்பு எழுதின நிருபத்துல 5வது அதிகாரம் கடைசியில உள்ள 2 வசனம் அவர் எழுதாம அவரால் இருக்க முடியல. முடிக்கிறதுக்கு முன்னாடி யாக்கோப்பு 5 கடைசி 2 வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, சகோதரரே உங்களில் ஒருவன், அப்படின்னா சபைக்குள்ள இருக்கக்கூடியதுல ஒருத்தர் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இப்ப கவனிங்க, சபைக்குள்ள ஒருத்தர் என்ன செய்யறாரு? சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகிறார். அப்ப நம்ம எல்லாரும் பார்த்துட்டு போறார், அவர் ஆண்டவருக்கு பதில் சொல்லி கொடுவாரு. நமக்கு எதுக்கு? அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு, நமக்கு என்ன? நம்ம வந்தோமா, ஆராதனையில பங்கெடுத்தோமா, நம்ம பாட்டுக்கு போனோமா, அவ்வளவுதான் நமக்கு. இன்னொருத்தர் பிரச்சனையில நம்மெல்லாம் தலையிடக்கூடாது. அது அவர் பாடு, அவர் ஆண்டவர் பாடு அல்லது ஊழியர் பாடு அப்படின்னு விடக்கூடாதான். உங்களில் ஒருவன். அப்ப இது நியாயம் தீர்ப்பது அல்ல. இதை செய்யணுமா? சகோதரரே உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போறான். ஐயோ, நம்ம இதயம் துடிச்சுக்கணும், நம்ம இதயம் பதறணும். இப்படி போறாரே, இப்படி ஆண்டவருடைய வழியிலிருந்து, உத்தமமான வழியிலிருந்து விலகி நடக்கிறாரே, ஆராதனைக்கே வராம போறாரே, இப்படி நடக்கிறாரு, இப்படி செய்யறாரு, முந்தி இப்படி வந்தவர் இப்போ விக்கிரக ஆராதனைக்கு போறாரு, இவங்க கூட சேர்ந்து போறாரு, வராமலே விடுறாரு, அந்த போதெல்லாம் தூங்கிட்டே இருக்கிறாரு, கேட்கவே மாட்டேங்கிறாரு, இவருக்கு ஏதாவது செய்யணுமே நாம. பாருங்க, இப்படி நம்ம இதயம் துடிச்சுக்கணும். நீங்க என்ன செய்யணுமா? அவங்கள தப்பிப்போன மார்க்கத்தை நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான். நீ அவனுக்கு ரொம்ப நன்மை செய்யற, அதனால உன் இதயம் துடிக்கட்டும், ஜெபம் பண்ணு. அவங்கள தனியா போய் பார்த்து சந்தித்து பேசு. கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. கலாத்தியர் 6:1 இது போன்ற சிந்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6:1 சகோதரரே ஒருவன், அப்படின்னா நம்ம சகோதரருக்குள்ள ஒருவன், சபைக்குள்ள உள்ள ஒருவர் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால்
ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். ஆண்டவரோட சீர்பொருந்த பண்ணுங்கள், சபையோட சீர்பொருந்த பண்ணுங்கள், ஒருவருக்கொருவர் சீர்பொருந்த பண்ணுங்கள். சகோதரரே, ஒருவன் நமக்குள்ள உள்ள ஒருவன், சபைக்குள்ள உள்ள ஒருவன் குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் என்ன செய்யணும்? அண்ணா பின்னான்னு போய் வாயில வந்தபடி பேசிடக்கூடாது. நீ எல்லாம் ஆவிக்குரியவனா, நீ எல்லாம் அன்னைக்கு இப்படி ஜெபம் பண்ணவனா, நீ எல்லாம் யோக்கியனா, நீ எல்லாம் பைபிளை கையில் எடுத்துட்டு வர்றது வேஸ்ட், இப்படி அல்ல பேசுறது. ஹலோ, இப்படி பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? அவன் அப்படியே வரான் போ. இப்படி அல்ல பேசுறது. நீங்க சாந்தமுள்ள ஆவியோட என்ன செய்யணும்? அவனை தீர்பொருந்த பண்ணுங்க. இப்படியெல்லாம் குத்தி நீங்க உங்க வீட்டில் பையன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான், பிள்ளை ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான், இதை பாரு, நீ எல்லாம் பைபிள் எடுத்துட்டு அங்கே போய் உட்கார்ந்துருக்கிற காலம் வெக்கம் இல்லை உனக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் பைபிள் எடுப்பாளா அந்த பிள்ளை? திட்டுறதுக்கு அளவும் வேணுங்க. என்னதான் சொல்றீங்க? இப்படி குத்தி உடைச்சு போடுற மாதிரி நீங்க திட்டிடப்படாது. அவங்கள நீங்க உற்சாகப்படுத்தலாம். இதே வார்த்தையை, இதே அர்த்தத்தை எப்படி சொல்லலாம்? பேரை சொல்லுங்க, தம்பின்னு சொல்லுங்க, பிள்ளைன்னு சொல்லுங்க. பாரு, நம்ம எல்லாரும் வேத வசனத்தை வாசிக்கிறோம், சர்ச்சுக்கு போறோம், அங்க நம்ம சாட்சியா இல்லைன்னா என்ன நினைப்பாங்க? நம்ம பைபிள் படிக்கிற நாம எவ்வளவு பொறுப்போட நம்ம நடக்கணும். அப்படி சொல்லி கொடுப்பீங்களா? வெக்கம் இல்லை உனக்கெல்லாம், பைபிள் எடுத்துட்டு முன்னாடி போய் உட்கார்ந்துருக்க, ஆளப்பார் ஆள அப்படின்னா உள்ளதும் போயிடும். பிறகு எந்த கூட்டத்துக்கும் போக மனசு வராது. இப்படி இடிச்சு போட்டுறக்கூடாது. கட்டி எழுப்புறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், சரிதானா? அதனால நீங்க இதெல்லாம் செய்யணும். ஒருத்தரை நம்ம கன்ஃபரண்ட் பண்ணணும். கன்ஃபரண்டேஷன், நேரடியா போய் சந்திச்சு என்ன செய்யுங்க, சொல்லுங்க. இது ஒருவருக்கு ஒருவர் நாம செய்யக்கூடிய ஊழியம். இதை போய் குற்றப்படுத்துறான்னு சொல்லி போட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. இது நீங்க செய்யணும். அப்போ இந்த வேலை செய்யணும். இயேசு கிறிஸ்து இன்னொன்று சொன்னாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில், உனக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா ஒருத்தன் உனக்கு விரோதமா குற்றம் செஞ்சா என்ன செய்? அவன் தனித்து இருக்கும் போது நீ போய் அவன்கிட்ட பேசு. அவன் மனம் திரும்பிட்டா சந்தோஷம், ஒப்புரவாயிக்கும். ஒருவேளை நீ சொன்ன இது உனக்கு விரோதமா தப்பு செஞ்சதை அவன் உணரல அப்படின்னா என்ன செய்? இன்னும் 2-3 பேரா போய் அவன் தனித்திருக்கும் போது பேசு. தனித்திருக்கும் போது போய் பேசு. அதுக்கும் அவன் செவி கொடுக்கல அப்படின்னா சபைக்கு சொல்லு. எல்லாரும் அவனுக்காக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவன் திருந்துவதற்கு, அவனை ஒழுங்குபடுத்துவதற்கு எல்லா முயற்சி எடுக்க. இதெல்லாம் சாந்தமுள்ள ஆவியோட செய்யுங்க. ஏன்னா நீயும் அதை மாதிரி நாளைக்கு தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒன்றும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதர்கள் மாதிரி நம்மளை ஒரு உயரத்தில் நிப்பாட்டிக்கிட்டு அவங்கள போய் செஞ்சவார், நீ எல்லாம் பாரு இப்படி இருந்துக்கிட்டு செய்யலாமா அப்படின்னா இவர் என்ன பெரிய இவரா? சொல்லுங்க. இவர் தான் நாளைக்கு இப்படி செஞ்சிருவாரு ஒருவேளை. அதனால உனக்கு தெரியணும், நானும் ஒரு மனுஷன், ஆனைக்கு கூட அடிசருக்கும், எனக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நான் இன்னைக்கு ரொம்ப பலமா தெரிகிறேன், ஆனா நாளைக்கு எப்படி இருப்பனோ தெரியாது. அதனால நானும் என்ன குறித்த அந்த சிந்தனையோட, நானும் வெறும் ஒரு மனுஷன், பலகீனமான மனுஷன். அதனால என்ன செய்யணும்? சாந்தமுள்ள ஆவியோட அவரிடத்துல பேசுங்க. உன்னை குறித்து நீயும் ஜாக்கிரதையாருன்னு சொல்லியிருக்க. அதனாலதான் நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அதனாலதான் சாந்தமுள்ள ஆவியோட இதை செய். சரி, இதெல்லாம் செய்வது தவறில்லை. அப்போ நம்ம ஒரு சத்தியத்தை போதிக்கிறவங்களை குறித்து நிதானிக்கணும், அவங்க போதனையை நம்ம நிதானிக்கணும், அதையெல்லாம் குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். இது குற்றப்படுத்துவது அல்ல. எது குற்றப்படுத்துவது? அப்போ எது குற்றப்படுத்துவது? இப்போ இந்த யாக்கோபு எழுதின நிருபத்தில் பல விஷயங்கள் சொல்றாரு. இந்த குற்றப்படுத்துறதை பற்றி பேசும்போது சில விஷயங்கள் என்ன சொல்றாரு? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யாதீங்க? பெருமையா பேசிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் ஜென்ம சுபாவத்துக்குரியது. இதெல்லாம் உங்களுடைய பிறவி கோணம். எல்லாருக்கும் பிறவி கோணம் இருக்குல்ல. நம்ம எல்லாரும் இயற்கையா பிறவி கோணத்துல இதெல்லாம் இருக்கு. கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், பொறாமை,
எல்லாமே இருக்கு. எதுதான் இல்லை? அம்புட்டு இருக்கு. இது பேய்த்தனமானது. அப்போ வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே சகல கலகம், சகல துர்ச்சைகள் இருக்கும், கட்டாயம் இருக்கும். இது என்னுடைய கணிப்பல்ல, இது ஆண்டவருடைய தீர்ப்பு. ஆக இது இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா இது தேவனுடைய தீர்ப்பு. எங்கெல்லாம் வைராக்கியமும் விரோதமும் இருக்குதோ, யார் ஹிருதயத்தில் இருக்குதோ அவங்க கிட்ட சகல துர்ச்சைகளும் சூழ்ச்சிகளும் கட்டாயம் இருக்கும், இருந்தே ஆகணும். இல்லை இல்லைன்னு சொல்லி போய் சொல்லவே கூடாது. இப்போ இந்த சூழ்நிலையில நாம் என்ன செய்யக்கூடாது? இன்னொருவரை கோபத்தோட, எரிச்சலோட, சுயநலமோ நோக்கத்தோட, கசப்போட ஒருத்தரை பேசுறதுக்கு பேர் என்ன? குற்றப்படுத்தும். அப்ப அப்படி அவங்களுடைய தவறை நம்ம பேசும்போது அதுக்கு தான் பேரு குற்றப்படுத்துவோம். ஏன்னா எதனால நீ உந்தப்பட்டு தள்ளப்பட்டு பேசுற? கோபம், எரிச்சல், கசப்பு, விரோதம், வைராக்கியம், பகை, இதனால நீ உந்தப்பட்டு பேசுவதெல்லாம் குற்றப்படுத்துவது. அவங்களுடைய குறைகளை சொல்றோம், அவங்கள குற்றங்களை சொல்றோம், இதனால நீ உந்தப்படுவாயானால் இதுக்குத்தான் பேரு குற்றப்படுத்துவது, நியாயம் தீர்ப்பது. இது பேய்த்தனமானது. இது பேயினுடைய கைக்கூலியாய் செயல்படும். பேயும் இதைத்தானே செய்யறான். அவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளை பிடிக்கல, அவங்க மேல பொறாமை, எரிச்சல், கோபம், கசப்பு, வைராக்கியம் எல்லாம் இருக்கு. அதோட தான் ஆண்டவர்கிட்ட போய், ஏன் தெரியுமா இவன் ஜெபம் பண்றான், ஏன் சர்ச்சுக்கு வர்றான் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்மை பற்றி பல்வேறு விதங்கள்ல விமர்சனம் செய்வதற்கு காரணமே அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், விரோதம், பகை. நாம இயேசுவை தேடுறத, இயேசுவை கும்பிடுறத அவனுக்கு பிடிக்கல, அவன் நம்முடைய எதிரி. ஆக இந்த மாதிரி நம்முடைய சத்ருவுக்கு இடம் கொடுத்து, எதிரியோட கைகோர்த்து, அவன் சரக்கெல்லாம் நம்ம கடன் வாங்கி இதயத்தில் வச்சுக்கிட்டு அவனுக்கு அவன் செய்கிற வேலையை நம்ம செஞ்சா அதுக்கு தான் பேரு நீ சகோதரனை குற்றப்படுத்துகிறாய். அதுக்கு தான் பேர் குற்றப்படுத்துதல். இன்னொன்று சொல்றேன், குற்றப்படுத்துறதுனா என்னன்னு. நான் ஒருத்தரை பற்றி ஒரு குற்றப்படுத்தும் போது, ஒரு குறைய சொல்லும் போது, எனக்கு எல்லாம் அதை பற்றிய சகலமும் எனக்கு அத்துப்படி, எல்லாம் அதை பற்றி சுற்றி உள்ள சூழ்நிலை, அதனுடைய நோக்கம், நடந்தது எல்லாம் எனக்கு சகலமும் தெரிஞ்ச மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு பேசுறேன் பாருங்க, அதுக்கு தான் பேர் குற்றப்படுத்து. ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, நம்ம முன்னாடி உள்ளவங்க சொல்லியிருக்காங்க, காதால் கேட்டதெல்லாம் போய், கண்ணால் கண்டதெல்லாம் போய், தீர்க்கமாய் ஆராய்ஞ்சு அறிஞ்சதுதான் மெய்யன். ஆனால் நம்ம இதெல்லாம் செய்கிறோமா? நேரம் எடுத்துக்கிடவே மாட்டோம். உன்னை கேட்ட உடனே நமக்கு ஏதோ அம்புட்டு உண்மையும் நமக்கு அத்துப்படி மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு உடனே மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம், அவங்கள்ட்ட சொல்கிறோம். இதுக்கு பேர் குற்றப்படும். அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உண்மையை தெரிஞ்சுக்கிடுங்க. கோர்ட்டில் இருக்கக்கூடிய வக்கீலு கூட, கோர்ட்டில் வாதாடுற வக்கீலு கூட, நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய நீதிபதி கூட முழு உண்மையும் தெரியாது. இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற அத்தனை காரியங்களும் ஆண்டவர் ஒருவருக்கு தான் நல்லா தெரியும். அவர் தான் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்தவர். ஏன் இதையே எனக்கே புரிய மாட்டேங்குது, ஏன் நான் இப்படி பேசுகிறேன், ஏன் இப்படி நான் நடக்கிறேன், நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன், நான் யோசிக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குது எனக்கே தெரிய மாட்டேங்கு. என் இருதயமே திருக்கும் கேடு நிறைஞ்சது, திருக்கு நிறைஞ்சது, அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு கேள்வி வேற பக்கத்தில் கேட்டிருக்கு. அதுக்கு பதில் என்னன்னா, ஒருவனுமே இல்லை, ஒருவனுக்குமே அவன் இருதயமே புரியாது. ஆண்டவர் ஒருவர் தான் இருதயத்திலும் பெரியவராயிருந்து நம்மை அறிந்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு புரியலை, எதனால இது நடக்குதுன்னு நீங்கள் ஆண்டவருடைய வெளிச்சத்தில் உட்காரும்போது, தேவனுடைய விரல் உங்களுடைய இருதயத்தில் நீட்டப்படும் போது, அல்லது தெய்வ வெளிச்சம் உங்களுடைய இருதயத்தில் பிரகாசிக்கும் போது தான், ஆஹா என் தவறை நான் புரிஞ்சுக்கிட முடியும். இல்லைன்னா புரியவே புரியாது.
அதனுடைய அந்தரங்க நோக்கங்களை என்னால் அறிஞ்சுக்கிட முடியாது. அதனால நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, முன்கூட்டியே நாம் குதிச்சு பேசுவது வம்பாயிடும். ஒரு வசனத்தை காமிக்கிறேன். பிலிப்பியர்கள் 1 அதிகாரத்தில் பவுல் சிலரை குற்றப்படுத்துறாரு. அது எப்படி குற்றப்படுத்துறாருன்னு பாருங்களேன். 1:15-16 சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன, பஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். இந்த தெளிவு, முழு தெளிவு பவுலுக்கு கிடைத்திருக்கிறது சிலரை குறித்து. ஆகவே தான் இப்படி எழுதினார். நமக்கு இவ்வளவு தெரியுமான்னு பார்த்துக்கணும். கொஞ்சம் அங்கே ஒரு வாலு தான் தெரிஞ்சது, கொஞ்சம் இடையில கொஞ்சம் நுனி தான் தெரிஞ்சது, நமக்கு ரொம்ப தெரியலை. அதுக்கு முந்தையே நாம் முடிவை எழுதிடக்கூடாது. எனக்கு முழு உண்மை இன்னும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் அதை முடிவெழுதுறதுக்கு முயற்சிக்க கூடாது. அதுக்கு தான் பேரு தீர்ப்பு செய்தல். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காத அப்படின்னு சொல்றார். அப்படி தீர்க்கிறது உனக்கு தேவனால் தெளிவாக தெரிந்தால். தேவனும் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்றது இல்லையே. அவர் எதுக்கு சொல்லணும்? அவர் தம்முடைய பிள்ளைகளை எப்போதும் விட்டு கொடுக்கறதும் இல்லை, அவமானப்படுத்த மனப்பூர்வமாக விரும்புகிறதும் இல்லை. எத்தனை இடத்துல தாவீத ஆண்டவர் மறைக்கிறார் பார்த்தீங்களா? திரளான அன்பு பாவங்களை மூடுது, மறைக்குது. அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆண்டவர் தாவீதை எத்தனை இடத்துல மறைக்கிறார். ஆபிரகாம் எத்தனை தவறு செய்தார். ஆண்டவர் எங்கேயாவது கிளறி 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 விடுறாரா? இல்லை. அவர் ஆண்டவரோட சரி செஞ்ச பிறகு அதை மூடி மூடி மறைச்சிட்டார். இல்லை, ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம் குறித்து, அவன் தேவனுக்கு சிநேகிதனாய் இருந்தான். தாவீதை குறித்து சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றார். யோபுவை குறித்து சொல்றாரு, என் தாசனாகிய யோபுன்னு சொல்றார். இல்ல, தானியேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன புருஷன், நீதியான ஒரு மனுஷன். எவ்வளவு அழகா பேசுற. எல்லாம் மறைச்சிடுறாரு. யாருமே உத்தவர்களும் நீதிமான்களும் கிடையாது. இது போல நாம என்ன செய்யக்கூடாது, எல்லாம் தேவனுக்கு தான் தெரியும். நாம தெரிஞ்சது கொஞ்சம் தான், அறகுறையா சில விஷயம் தெரிஞ்சிருப்போம். அதை வச்சு நாம தீர்ப்பு எழுதக்கூடாது, முடிவுரை எழுதக்கூடாது. அதை நீங்க கவனிச்சுக்கணும். அத அடுத்து நம்ம எப்போ உலக பிரகாரமான அளவுகோலை வச்சு நம்ம தேவனுடைய பிள்ளைகளை அல்லது மனிதர்களை நம்ம கடைசி வார்த்தை சொல்றது தப்பாயிடுது. உலகத்தில் சில அளவுகோல் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஆண்டவருடைய அளவுகோல் உயர்ந்தது. அவருடைய நீதி உயர்ந்தது, அவருடைய இரக்கம் பெரியது இல்லையா? அதனால நம்ம பல நேரங்களில் அப்படி செஞ்சிடறோம். ரோமர்கள் நிறுவனம் 14வது அதிகாரத்தில் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்களாம், கறி சாப்பிட்றாங்களாம். சரிதானா? இங்கே கொஞ்சம் பேர் கறி சாப்பிட்றதில்ல, அவங்க வெறும் காய்கறியோட நிப்பாட்டிக்கிறாங்க. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவருடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த சாப்பாடு வேணாலும் சாப்பிட்டு போறேன், புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். காய்கறி மட்டும் சிலருக்கு பிடிக்கும், நாங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பெரிய பெருமை. நாங்கள்லாம் கறி சாப்பிட மாட்டோம். அப்படியே எங்ககிட்ட வேலை செய்கிறவங்கள கூட கறி சாப்பிட்றவங்களா இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுத்து 10 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் நீ என்னமோ சாப்பிட்டுட்டு வா, ஆனால் இங்கே மட்டும் நீ சாப்பிடக்கூடாது, ரூம்லையும் சமைக்கக்கூடாது, அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு லீவு கொடுத்துட்றோம். அந்த வாடையே எங்களுக்கு ஆகாது. ஐயோ, நாங்கள் எவ்வளோ பக்தியாக பரிசுத்தமாக இருக்கிறோம் தெரியுமா?
நாங்கள் சமைக்கவே மாட்டோம், எடுக்க மாட்டோம், எங்களுக்கு பிடிக்காது, அந்த பாட்டே பிடிக்காது, அது மோசம். அது நீ உன் மனசு பலவீனமான மனசு. இன்னொருத்தன் என்ன நினைக்கிறான், என்ன கிடைச்சாலும் வெட்டலாம், ஒன்றும் தப்பே கிடையாது, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏக்கும் அப்படின்னு அவர் முடிவெழுதி வச்சிருக்காரு. அவர் கிடைச்சதை விட மாட்டேங்கிறார், கிடைக்கும் போதெல்லாம் தீட்டிடுறார். அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த மரக்கறி சாப்பிட்றவரை அவரை குற்றப்படுத்தலாமா? சிலர் அவங்கேருந்து வந்திருக்கலாம், அவங்க பரம்பரையாக நாங்கள் கறியே சாப்பிட மாட்டோம், மீன் சாப்பிட மாட்டோம், முட்டை கூட சேர்க்க மாட்டோம், பால் சேர்ப்பாங்களா, அது என்னது? எனக்கு இதிலெல்லாம் கேள்வி நிறையா இருக்குதுங்க. ஆனால் அப்படி சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப வெஜிடேரியன், பால் என்னதுங்க வெஜிடேரியனா? இப்படியெல்லாம் நிறைய வினோதமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும், யாரை குற்றப்படுத்த வேண்டாம், அவங்க அதை செஞ்சுட்டு போகிறாங்க. இது மனுஷ அளவுகோல் சிலது. ஆண்டவர் சொல்கிறாரு எல்லாமே சுத்தமானது தான், நான் படைச்சது எல்லாமே சுத்தமானது தான். ஜெபம் பண்ணி சாப்பிட்றேன்னு வச்சுக்க, ஜெபம் பண்ணி ஆண்டவர் நன்றி சொல்லி சாப்பிட்றேன்னா சுத்தமாயிடும், சரிதானே? கடையில் வாங்குற கடையில் 100 எல்லாம் மந்திரம் போட்டு தான் ஆரம்பிக்கிறான். கடை திறந்த உடனே எனக்கு தக்காளி வேணும்னு கேட்டால் கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிறான். அப்புறம் அதை செய்து இதை செய்து எல்லாம் கொளுத்தி எல்லாம் முடித்து சுற்றி கித்தி எல்லாம் போட்டு அப்புறம் அதுக்குள்ளே ஒருத்தர் சீனி வேணுங்கிறாரு. சீனி தான் முதல்ல கொடுப்பாங்க, புளிக்கிற தக்காளியை முதல்ல கொடுப்பாங்க, வியாபாரம். அப்போ அவங்க அப்படின்னு வச்சுருக்காங்க, அவங்களுடைய மன ஐயப்பாடு அதெல்லாம். இதை வச்செல்லாம் இப்படியெல்லாம் வச்சு யாரையும் நம்ம சாப்பிட்றவங்க சாப்பிடாதவங்க சிலர் பாருங்கள், அவங்க பாட்டுக்கு எல்லாத்துலேயும் போய் சாப்பிட்டு போயிடுவாங்க. விக்கிரகம் ஒரு பொருட்டில்லைன்னு கூட சிலர் நினச்சிட்றாங்க. சில இடத்துக்கு அது பொருந்தலாம், ஆனால் சத்தியத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சவங்க அதில் எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இதையெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்ய வேண்டாம், சிலரை நம்ம அவங்களுடைய மன ஐயப்பாடுகளை குற்றமாக தீர்மானிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துலேயும் அதை பற்றி எழுதியிருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:23 இந்த இடங்கள்லாம் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் உத்தலாமில், வெந்தயத்தில், அப்புறம் ஜீரகத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் தசமபாகம் கொடுக்குறீங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் உத்தலாமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதி, இரக்கம், விசுவாசம் விட்டுவிட்டீர்கள். அப்போ நம்ம எதை கடைபிடிக்கணும்? நீதி, இரக்கம், விசுவாசம். இதெல்லாம் நம்ம விட்டு விடக்கூடாது. அதனால நம்ம ஆவிக்குரியவங்க தான் தசமபாகம் எல்லாம் கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். மனுஷீக அளவுகோலை வச்சு நம்ம ஒருத்தரை இன்னொரு விசுவாசியை நம்ம தீர்ப்பெழுதக்கூடாது. இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க விசுவாசத்துக்குள்ளே இல்லை, இவங்க ரொம்ப மோசம், இவங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரிதானா? எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும். பெரிய ஊழியக்காரங்கள்ட்ட இருந்த நாம் தவறுன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அவங்க தேவனால் அதிகமாக பயன்படுத்தப்பட்டவங்க. அதை நான் சொன்ன நிறைய பேர் லைசன்ஸாக எடுத்துக்கிடுவீங்க. ஆனால் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ என்ன செய்கிறது? பிரசித்தி பெற்ற தேவனால் அதிகம் பயன்படுத்தப்பட்ட சில மனிதர்கள், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், கேம்பல் மார்கன், இவங்களெல்லாம் என்ன செய்வீங்க? இவங்கள்ட்டெல்லாம் சில தீமைகள். ஆனால் தேவனால் அதிகம் பயன்படுத்தப்பட்டாங்க. பிரசங்க வேந்தர் அப்படின்னு ஸ்பர்ஜனுக்கு பேர். அவருடைய பிரசங்கம் தான் எல்லாரும் பின்பற்றுறாங்க. என்ன செய்யறது? தீர்மானிக்க முடியலையே, தீர்ப்பு செய்ய எழுத முடியாதே. அதனால இருக்கட்டும், சிலர் இதை வச்சு நம்ம அளக்க வேண்டாம். ஒருத்தர் ஒருவேளை ஒரு விசுவாசி ஒரு தவறில் ஈடுபட்டிருக்கிறார், அதனால அவர் விசுவாசத்தை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிட முடியாது, தீர்ப்பு எழுத முடியாது. அவருக்குள்ளேயும் ஒரு தெய்வ பயம் இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப தேவ சத்தம் கேட்கணும்னு வர்றார். அதனால கொஞ்சம் நம்ம நிதானமாக இருப்போம். இரக்கம், அன்பு, விசுவாசம், தேவநீதி, இவைகளை நம்ம பறி கொடுத்துக்கிடக்கூடாது. நம்ம அதை தள்ளி வச்சுட்டு தீர்ப்பு எழுதக்கூடாது. அடுத்து, எப்போ நம்ம மற்றவங்களை தீர்ப்பு செய்கிறோம் அப்படின்னா, மற்றவங்களுடைய குற்றத்தை பெருசாக காமிக்கும் போது எல்லாமே நம்ம குற்றப்படுத்துகிறோன்னு அர்த்தம்.
மற்றவங்களுடைய குற்றத்தை நான் எப்போல்லாம் பெருசாக பேசுகிறேனோ அப்போல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க, நான் என்ன செய்கிறேன்? மற்றவர்களை குற்றப்படுத்துகிறேன். எதை வச்சு இப்போ சொல்லுவீங்க? 7வது அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. என்ன எழுதியிருக்கு? நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? பார்த்தீங்களா? துரும்பை நம்ம என்ன செய்கிறோம்? பெருசா காமிக்கிறோம், பெருசா பேசுறோம். உங்களுக்கு தெரியுமா? உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த ஆளு, அந்த அம்மா, அந்த பொம்பளை, அந்த சிஸ்டர், அந்த பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது நீங்க அடுத்தவங்களுடைய பாவத்தை பெருசா சொல்றீங்களே. உனக்கு தெரிஞ்சுக்கிடுங்க, உன் கண்ணில் உத்தரம் இருக்கிறது தெரியுமா? யாருமே இந்த தங்களை உணர்ந்தவங்க மற்றவங்களுடைய பாவத்தை அனுதாபத்தோடு தான் பேச வேண்டியனாலும் பேசுவார்கள். அனுதாபத்தோடு பேசுவார்கள். தான் எவ்வளவு பெரிய பாவிகளிலும் பிரதான பாவி என்பதை தாழ்மையோடு கூட உணர்ந்து பேசுவார்கள். சொல்லாமல் இருக்க மாட்டோம், சொல்லுவோம். அடுத்தவங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்ப வகை தேடு, எடுத்து போட வகை தேடு ஆண்டவரே சொல்றாரு. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன் கண்ணில் தான் உன் குற்றம் தான் அதை விட பெருசு. நீ செய்கிற பாரு, விசுவாசி ஆன பிறகும், அதுக்கு முந்தி செய்ததை விட விசுவாசி ஆன பிறகு இப்பதான் நீ பெரிய 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 பூசணிக்காயெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்க. உன் தப்பு தான் பெருசு. ஆனா நம்ம எப்போல்லாம் அடுத்தவங்க தப்ப பெருசு பெருசா காமிச்சு விளம்பரப்படுத்துறோமோ அப்போல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க, நான் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அதே இதை நாமே செய்கிறோமே, இப்போ சொல்றோம், அதே இதை நம்ம செய்ய மாட்டோமா? அடுத்த வீட்டில் ஒரு பிள்ளை இன்னொருத்தனை காதல் பண்ணி ஓடிருச்சு, அதை பாட்டு பெருசா நீட்டி சவுமுட்டாயா இழுத்து என்னென்னமோ காமிச்சு செய்கிறோமே. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குது? சில நேரம் உணர்றதே இல்லை. ஆனால் நமக்கே திரும்பி நடக்கலை, நமக்கே விழலை. எவ்வளோ வேதனையாக இருக்குது, எவ்வளோ கொடுமையாக இருக்குது. நம்ம இன்னொருத்தரை எப்படியெல்லாம் விமர்சிச்சிட்டோம், எப்படியெல்லாம் பேசணும். ஆனால் இப்போ நம்ம வீட்டில் நடக்கும்போது எப்படி இருக்குது? எவ்வளோ வேதனைக்குரியதாக இருக்குது. ஐயோ, அன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். நம்ம அதை யோசிக்கணும். பாருங்க, அங்கே எழுதியிருக்குது ரோமர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் ரோமர் 2ல், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறாய். அவர் இப்படி போய் சொல்லிட்டாரு, அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றோமே. நாம போய் சொல்றது, நாம அப்படி செய்யறது நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். நீ என்ன அளவில் அளக்குறியோ அந்த அளவு உனக்கு அளக்கப்படும். நீ தீர்க்கிற தீர்ப்பின்படியே உனக்கு தீர்க்கப்படும். நீ மன்னிச்சா உனக்கு மன்னிக்கப்படும். நீ என்ன தீர்ப்பு எழுதுறியோ அது உனக்கு தீர்க்கப்படும். இரக்கமில்லாம நீ நடந்தனா உனக்கும் இரக்கம் இல்லாமல் நடக்கும். நீ இரக்கம் காமிச்சனா உனக்கு இரக்கம் காண்பிக்கப்படும். பாருங்க, விசுவாசி ஆன பிறகு எப்படி பதிலுக்கு பதில் நடக்குதுன்னு பார்த்தீங்களா? அதுக்கு முந்தியெல்லாம் ஆண்டவர் ஏகபோகமா எல்லாத்தையும் ஒன்று போல மன்னிச்சிடுறாரு. ஆனா நீ விசுவாசி ஆன பிறகு அப்படி மன்னிக்கப்படாது. நீ சும்மா கேட்டுக்கிட்டே இருப்ப, ஆண்டவரே நான் மன்னித்து விடுங்கள், ஆண்டவரே பண்ணி அப்படி நீ தான் சொல்லுவ. உனக்கு மன்னிக்கப்படாது. நீ தான் அடுத்தவங்களுக்கு மன்னிக்கிறது இல்லையே. எங்கள் குற்றங்கள் மற்றவர்கள் எங்களுக்கு விரோதமாய் செய்த குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிய முடியும். நீயா வாயினால அப்பப்போ அறிக்கை இட்டு போட்டு என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாமல் ஏதோ செஞ்சுட்டேன், நான் அப்படியெல்லாம் செய்யலை, ஆனாலும் ஒரு அளவு செஞ்சுருப்பேன், ஒரு சின்ன அளவு தான் செஞ்சுருப்பேன், மற்றவங்கள போய் நான் செய்யலை, நான் அப்படி கிடையாது, நான் ரொம்ப உங்களுக்கு பயப்படுறேன்னு உங்களுக்கு தெரியும், என்ன மன்னிச்சிருங்க ஒரு அளவாக. இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அவர்கிட்ட. இதெல்லாம் அப்படியே இருக்கும் ஷெல்ஃபில். ஆண்டவர் வச்சுக்கிட்டே இருக்கிறார். நீ மற்றவர்களுக்கு மன்னியாமல் உனக்கு மன்னிக்கப்படாது. என்ன அளவில் அளக்குறியோ அந்த அளவில் உனக்கு அளக்கப்படும். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு படி எங்கெல்லாம் இருக்கு. நீங்கள் சும்மா போய் முட்டி மோதி என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்டால் எப்படி நடக்கும்? வேலைக்கு ஆகாது. இதைத்தான் யாக்கோபு ஆண்டவர் சொன்னார், 20 வருஷமா உன்கிட்ட போராடிட்டேன், ஒரு மாற்றமும் இல்லை, விடுறா, நான் போறேன், விடிய போகுது, என் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க நீ. உங்ககிட்ட 20 வருஷமா போராடியாச்சு,
ஒரு பிரயோஜனம் இல்லை. விடு, நான் போகிறேன். ஐயோ, நான் நீ உங்களை விட மாட்டேன். அப்போ உள்ள நடந்ததை சொல்லுன்னார். இது கடைசி சீரியஸாக ஆண்டவர் சொல்லிட்டாரு. இன்னும் போயிடுவான்னு தெரிஞ்ச போதுதான் உள்ளதை சொன்னேன். உன் பேர் என்ன? அப்போ தான் ஆரம்பித்தார். சொல்லிட்டான் புட்டேன். அவன் அரிசியாக நிறைய சொல்லிட்டான். இதுவரைக்கும் அவன் நினச்செல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. என்னை எவ்வளவோ ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் வெறும் கையும் கோலுமாய் போனேன், இரு பரிவாரமாய் என்னை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்புறம் பரிவாரமாக வேற சேர்த்துட்டார். முன்னாடி போகிற ஒரு கூட்டம், அது செத்தா சாகுது, எல்லாம் வெட்டி நாசமாகட்டும், அது செத்து தொலையட்டும், அதெல்லாம் ஏற்கனவே சாகணும்னு தான் இவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். அது வேணா போ. நடுவில் இன்னொரு கூட்டம், அது இவருக்கு பிடிக்காத பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம், அவங்க குரூப்பு. அப்புறம் மூணாவது ஒரு குரூப்பு கடைசியாக, அது ரெண்டும் போனால் கூட இதாவது தப்பிக்கட்டுமே இவர். அப்புறம் இவர் மட்டும் தனியாக. என்னங்க வேலை, இத்தனை சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறானே, அம்புட்டையும் சொல்ல சொன்னார், ஒத்துக்கிட்டான். அதுக்கு பிறகுதாங்க ஆசீர்வாதம். அப்படியே விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனை இடங்கள்ல தடுமாறி கிடக்கிறோம். தேவனுடைய வழி செம்மையானது, மேன்மையானது. நீதிமான் அதிலே நடப்பான், பாவிகளோ அதிலே இடறி விழுவார்கள். கர்த்தருடைய வழி உத்தமமானது. நீதிமான்கள் அதிலே நடப்பார்கள், பாவிகளோ அதில் இடறி விழுந்து கொண்டே இருப்பார்கள். எழுதியிருக்குது. அதனால என்ன செய்யக்கூடாது? நமக்கு மற்றவர்களுடைய பாவத்தை ரொம்ப பெருசாக்கி நம்முடைய பாவத்தை சின்னதாக்கி போறதல்ல. நம்ம பாவம் தான் பெருசு, மற்றவர்களுடையது ரொம்ப சின்னது நம்மளை விட. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிறகு சிலர் நம்ம கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, நல்ல உறவில் இருந்திருப்பீங்க, அப்போ உங்கள்கிட்ட நம்பி சில உண்மையை சொல்லியிருப்பாங்க. நம்பி சொன்னது இது கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு உங்களுக்கு உறவில் விரிசல் வந்துருச்சு. ஏடா, நம்ம சேர்றதுக்கு ஒரு காலம், பிரியறதுக்கு ஒரு காலம், இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கா இல்லைங்களா? ஆமாம். தழுவுவதற்கு ஒரு காலம், தழுவாமல் இருக்க ஒரு காலம் இல்லை, இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்போது தழுவாமல் இருக்க ஒரு காலம் வந்துடும், தைக்க ஒரு காலம், கிழிக்க ஒரு காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. அப்போ ஒரு காலம் வரும். அப்போது நம்மக்கிட்ட எல்லாம் நம்பி சொன்னாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நம்பி சொல்லிட்டாங்க அவங்க விஷயத்தை. இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு அம்பட்டும் எனக்கு தெரியும், நான் எவ்வளோ காலம் பழகியிருக்கேன் தெரியுமான்னு சொல்லி உங்களை நம்பி சொன்ன சில உண்மை, கான்ஃபிடென்ஷியலான சில விஷயம், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அந்த நம்பி உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், இதை யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னது. ஆனால் நம்ம எடுத்து என்ன செய்வோம்? அப்படியே பிட்டு வைப்போம். பாருங்க, அவங்க அதை கேள்விப்படும் போது அவங்களுடைய மனசு எவ்வளவு நொறுங்கும்னு நினைக்கிறீங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுதான் குற்றப்படுத்துறது. அப்போ நம்மளை நம்பி சொன்னாங்க சில தனிப்பட்ட விஷயங்கள், யார்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க, சொல்லக்கூடாது, வெக்கக்கேடு. ஆனால் உங்களை நம்பி சொல்லிட்டாங்க, ரொம்ப சீரியஸான விஷயம். ஆனால் நாம் அதை எடுத்து இப்படி சொல்லலாமா? நமக்கு சண்டை வந்துருச்சு, இப்போ பிரிவினை வந்துருச்சு, நம்ம இப்போ மோத்துமோவும் பேசுறதில்லை. ஆனால் நீங்கள் எடுத்து பேசுறீங்கன்னா நீ உன் சகோதரனை குற்றப்படுத்துகிற, இது நல்லதில்லை. அதனால இங்கே தான் நீ கவனிக்கணும். உனக்குள்ள தேவ அன்பு இருக்குமானால் நீ என்ன செய்வ தெரியுமா? இவர்களுடையதை மறைக்கத்தான் பார்ப்பேன். இது மறைக்கணும், மறைக்க வேண்டிய, வெளிப்படுத்தக்கூடாது. என்னை நம்பி சொன்னாங்க, நீ சண்டை போட்டிருக்கலாம், ஆனால் என்னை நம்பி சொல்லியிருக்காங்க, நான் அதை வெளிப்படுத்தக்கூடாது. தேவ அன்பு மேன்மையானது. ஒருவரை கூட அவமானப்படுத்தவோ, பொது இடங்களில் அவங்கள அசிங்கப்படுத்தவோ, அவங்களுடைய நற்பெயருக்கு தீமையை கெடுதியை விளைவிக்கவோ, அவங்கள கொடுத்து கெடுத்து பேசுறதுக்கு இன்னொருத்தர் நினைக்க வைக்கவோ நம்ம செய்யக்கூடாது. நம்ம நோக்கம் தவறு. அப்படியான நம்ம மற்றவங்க அவங்கள பற்றி வச்சிருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயங்களை நொறுக்கணும்னு சொல்லி நம்ம திட்டமிட்டு சொன்னோம்னா இதுக்கு தான் பேர் குற்றப்படுத்து. மற்றவங்க முன்னாடி அவங்கள பற்றி அவங்க கெட்டதா நினைக்கணும், என்னை பற்றி நல்லதா நினைக்கணும். எவ்வளவு நல்லவன், அவா எவ்வளவு மோசம், எவ்வளவு நல்லது, மோசம், இப்படி சொல்ல வைக்கிறதுக்காக, காமிப்பதற்காக நாம எடுத்துக்கொள்ளுகிற இந்த முயற்சி இருக்குது பாருங்க, இதுக்கு பேரு குற்றப்படுத்துதல். அப்புறம்
இன்னும் ஒன்று கடைசியாக சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஒருத்தனை பார்த்து முட்டா பையல, நீ நாசமாக தான்டா போவ, நீ உருப்படவே மாட்ட. இது கடைசி வார்த்தை. நீ உருப்படவே மாட்ட ஒரு நாளும் அப்படின்னு சொல்றது என்ன வார்த்தை? கடைசி வார்த்தை. இந்த தீர்ப்பு எழுதுறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? இது யார் செய்ய வேண்டிய தீர்ப்பு? இந்த தீர்ப்பு யார் எழுதணும்? ஆண்டவர் தான் எழுதணும் இல்லையா? அவருடைய பிள்ளை தானே, அவர் தான் செய்யணும். அதெல்லாம் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மேல அவ்வளவு இரக்கமும் கிருபையும் எல்லாம் வச்சிருக்கும் போது இந்த தீர்ப்பு எப்படி நாம எழுதலாம்? இயேசு கிறிஸ்து இந்த அவரோடு கூட இருந்த யூதாஸுக்கு தீர்ப்பு சொல்லணும்னா எத்தனை இடம் சொல்லியிருக்கலாம். இந்த பாரு, உன்னை நான் எடுத்துக்கிறேன், என்னைக்கானாலும் நீ எனக்கு குழி பறிப்ப அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கலாம் இல்லைங்க? சொல்லுங்க, என்னைக்கானாலும் நீ யாருன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சே உன்னை எடுக்கிறேன், நீ குழி பறிப்ப, நீ என்னை கெடுக்கத்தான் பார்ப்ப, நீ நாசமாக தான் போவ அப்படின்னு அப்பவே சொல்லியிருக்கலாமே. கூட இருந்த சீஷர்கள் கூட சில நேரம் சொல்லியிருக்கலாம், இயேசுராஜா நீங்கள் எங்களெல்லாம் எடுத்தீங்க, ஆனால் இவரை பற்றி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, இவர் ஏற்கனவே ஒரு பிரச்சனைக்குள்ள ஆள், இவர் மேலே சில கோர்ட் கேஸ் எல்லாம் கிடக்குது, இவர் முன்னாடி போய் இப்படியெல்லாம் தீவிரவாத குழுவிலெல்லாம் சேர்ந்து பல அடாவடித்தனம் பண்ணிட்டு இப்போ தாடியெல்லாம் வளர்த்து ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி அப்படியே பக்தியாக வந்திருக்காரு, நீங்கள் இவரை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, எதுக்கும் சொல்லத்தான் முடியும் அப்படின்னு கூட நம்ம பேதுரு சொல்லியிருப்பார். பேதுரு பின்னாடி ஒரு நாள் சொல்லியிருப்பார், நான் அவருக்கு அப்பமே சொன்னேன், அவர் கேட்கல, என் பேச்சை மட்டும் கேட்டிருந்தாருன்னா இவருக்கு இப்படி வந்திருக்காது. எப்படி இதெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம நிறைய வச்சிருப்போம் இது மாதிரி. ஆனால் பாருங்க, அவர் அதை இயேசு கிறிஸ்து தீர்ப்பு எழுதவே சொல்லணும்னா எப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. நம்ம என்னெல்லாம் செய்கிறோம்? ஒரு தவறு செய்த உடனே எனக்கு நல்லா தெரியும் நீ உருப்படவே மாட்ட, நீ படிக்கவே மாட்டடா, அவ்வளோதான், நீ மாடு மேய்க்கத்தான் லாய். இவர் தான் எல்லா தீர்ப்பும் எழுதுறது. இந்த மாடு மேய்க்க லாய்க்குன்னு சொல்கிறவன் தான் பிறகு பெரிய ஆளாக உயர்ந்துடுறான். அப்புறம் என்ன செய்யறது? வெக்கக்கேடாக போயிடுது இல்லையா? ஒரு டீச்சர் எழுதி விட்டாங்க, பேப்பரில் புக்கில் எழுதி விட்டாங்க, உங்கள் பையனை எங்கள் ஸ்கூலில் வச்சு படிக்க வைக்க முடியாது. அப்படி ஒரு டீச்சர் இனி பிறந்தா தான் ஆகும். அந்த அளவுக்கு இவன் மாங்காய் மடையன், இவனுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது, தயவு செய்து அனுப்பாதீங்க, வீட்டிலே வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி டைரியில் எழுதி அனுப்பிட்டான். இந்த பையனுக்கு வாசிக்க தெரியாது. இவன் கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்தான். அந்த அம்மா படித்தாங்க. படிச்சுட்டு என்னம்மா எழுதியிருக்குன்னு கேட்டான். அப்படியே வாசிடலாமா? பாருங்கள், அந்த தாய் சொல்லவே இல்லை, ரொம்ப மாற்றி சொன்னாங்க. நீ நல்ல சிறப்பாக ஒரு நாளை படிக்க முடியும். அந்த அம்மா மாற்றி சொன்னாங்க, சிறப்பாக படிக்க முடியும், உன்னால் நல்லா செய்ய முடியும், நீ முயற்சி பண்ணுன்னா இப்படியெல்லாம் மாறலாம் அப்படின்னுலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பையனை அந்த அம்மாவே வச்சு படிக்க வச்சாங்க. இவனுக்கு பள்ளிக்கூடம்லாம் சரியாக வரல. ஆனால் கொஞ்ச நாளில் அவன் தாங்க உலக பிரசித்தி பெற்ற தாமஸ் ஆல்வா எடிசன். ஆமாங்க, அவங்க அம்மா எல்லாம் ஒரு நாள் இறந்துட்டாங்க. இந்த டைரி, பழைய டைரி ஒரு நாள் அவர் கை கிடச்சிது. அவர் பெரிய ஆளாகி விஞ்ஞானியான பிறகு ரொம்ப நேரம் உட்காந்து அழுதார். தாய்க்கே இல்லை, இவனுக்கு ஒரு ஸ்கூலே இவனுக்கு கிடையாது, இவனுக்குன்னு ஒரு டீச்சர் இருக்க முடியாது, இவனை அனுப்பாதீங்கன்னு எழுதிருந்துச்சு. ஆனால் அந்த அம்மா, அந்த தாய் அவனை உருவாக்கிட்டாங்க. பாருங்க, இந்த தீர்ப்பெழுதின அந்த டீச்சர் நம்ம தீர்ப்பெழுத முடியாது. கர்த்தர் எவரையும் உயர்த்தவும் எவரையும் தாழ்த்தவும் அவரால் முடியும், கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் அவரால் முடியும். ஆக நாம் எதையும் செய்யக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். கோபத்தினால, எரிச்சல்னால, கசப்புனால, விரோதத்தினால, அல்லது இன்னொருத்தரை நம்ம பெருசுப்படுத்தணும், அவங்க பாவத்தை என்ன விளம்பரப்படுத்தணும், நான் என்ன நல்லவங்களாக வெளிப்படுத்தணும், அவங்களுடைய நற்பெயரை கெடுக்கணும், இதெல்லாம் நம்ம நினச்சி நமக்குள்ள ராங் இன்டென்ஷன், அல்டீரியர் மோட்டிவ்ஸ், எனக்குள்ள சுய நலமான சிந்தைகள், இதோடு நான் நடந்தேன்னா அது குற்றப்படுத்துவதா? இதை செய்யாத. நம்ம ராஜரீக பிரமாணம் என்ன சொல்லு தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் சிநேகிங்கள், நான் உங்களை சிநேகித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்க. உனக்கு அடுத்தவனை நேசின்னு சொன்னார், உன்னை போல் பிறனை நேசி. இதாங்க பிரமாணம். இதுக்கு
ஆண்டவர் நம்மை கட்டுப்பட்டு நடக்கும்படி சொல்லுகிறார். இதுக்கு மேலே நம்ம பெரிய ஆள் ஆகிடக்கூடாது, தீர்ப்பெழுதுறவங்களா ஆகக்கூடாது. நீ நியாயப்பிரமாணத்தை படி நடக்காம நியாயப்பிரமாணத்தை நீ அதுக்கு தீர்ப்பெழுதுற ஆளாக மாறிடுவ, அப்படி செய்யாதேன்னு சொல்கிறார். யோசிப்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். நம்ம இதெல்லாம் இன்னைக்கு கேட்கும்போது எனக்குள்ளே எவ்வளவு சரி பண்ண வேண்டிய கசடு கிடக்குது, அசுத்தம் கிடக்குது. ஆண்டவரே என்னை சீர்படுத்துங்க, என்னை மாற்றுங்க, உம்முடைய ஆவியின் பலன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தலாம்.